ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நாள் மார்ச் 20. ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு தொடங்குகிறது. அவ்வப்போது அரசாங்கத்தில் சில பாதிப்புகள் உண்டு. இந்த திமுக ஆட்சி வரும்பொழுது முந்தியெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. தை 1ஆம் தேதியாக தான் தமிழர்களுக்கு தை 1 தான் தமிழ் வருடப்பிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சாங்க. அதில் இல்லை பஞ்சாங்க காரணமோ இல்லை புவியியல் காரணமோ தெரியாமல் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவ்வப்போது ஒரு வருடமும் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறது உண்டு. கேட்குறாங்க, போடுறோம். இப்போ அந்த மாதிரி கேட்குறான். ஏன் அப்படின்றது திரும்ப அந்த கேள்விக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணுன்றதுக்கு தான். இது ஒரு புவியியல் காரணம். நம்ம புவியியல் பாடம் எடுக்கிறதுக்கு நம்ம புவியியல் பேராசிரியர் அல்ல, ஒரு ஜோசியர். எனக்கு தெரிஞ்ச அறிவியல் புவியியலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. இப்போ இது ஒரு பூமியாக இங்கே வச்சுக்கிட்டா, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுற விஷயத்துக்கு பேர், அந்த தன்னைத்தானே சுற்றுறதுனா கால அளவுக்கு பேர் 24 மணி நேரம். எல்லாருக்கும் தெரியும். சூரியனை சுற்றி பூமி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம பாமரர்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியன் சுற்றுறதாக நம்ம நினைக்கிறோம். சூரியனை காலையில் கிழக்கு பக்கத்தில் இருக்குது, மதியானம் மேலே உச்சிக்கு வருது, சாயந்தரம் மேற்கே மறையுதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரியனா இப்படி போய் அப்படியே சுற்றினாலும் எப்படி இங்கேருந்து இப்படி போய் இப்படி அடியில் பூந்து இப்படி வருதா? சூரியன் இப்படியா சுற்றுது? இப்படி சுற்றலைல்ல. இங்கேருந்து மேலே போய் மேலேருந்து இப்படி இப்படியா சுற்றுது? அது கிடையாது. முதல்ல சூரியன் சுற்றவே கிடையாது. அது ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பையாக நிற்கிது. அந்த சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுதான். அப்படி சூரியனை சுற்றுற மற்ற கிரகங்களில் ஒன்று இந்த பூமி. இந்த பூமியை தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரமும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திருப்பி வருது. அதே இடத்துக்கு வர்றதுக்கு 360 டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 365 நாள் ஆகுது. அது ஏன் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா, அது சரியான வட்டப்பாதை கிடையாது. அதோட அச்சு எப்படின்னா சரியாக ரவுண்டு கிடையாது. அது ஒரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கம் கொஞ்சம் அகலமாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூர்மையாகவும் இருக்கும். சரி, அதை இந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் அகலமாக ஒரு பக்கம் இப்படி இருக்கும். அண்டமாக இருக்கிறது. அண்டம்னா நீல அண்டான்னா முட்டைன்னு தான் அர்த்தம். தமிழில் அண்டம் அப்படின்றோம், இந்தியில் எல்லாம் அண்டான்னா முட்டைன்னு அர்த்தம். ஸோ அந்த முட்டை வடிவில் இருக்குது. ஆர்பிட் அது ரவுண்டு கிடையாது, ஆர்பிட்டுன்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில். ஆர்பிட்டுங்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் இந்த சைக்கிள் செயின் மாட்டுவாங்களே, ஒரு பக்கம் பெரிய வீல், இன்னொரு பக்கம் சின்ன வீல். அதோட செயின் சுற்றுற இடம் எப்படி இருக்கும் அதுனாக்கா, ஒரு பக்கம் அகலமாகவும் இன்னொரு பக்கம் சின்னதாகும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட வட்டப்பாதைங்கிறது அதோட நீள்வட்டப்பாதைன்னு சொல்லி நீள்வட்டப்பாதை. அந்த நீள்வட்டப்பாதைங்கிறது அப்படி தான் இருக்குது. அந்த வேறுபாடு காரணமாக ஒரு 5 டிகிரி 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. 365 டிகிரி 365 நாட்கள் ஆகுது. இதுதான். இது எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு இப்போ இந்த பூமி சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுதான் சூரியன் அப்படின்னா, இந்த பகுதியிலேருந்து தொடங்கி இப்படி போயிட்டு இப்படி வருது அப்படின்னாக்கா, ஒன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்கிறது கிடையாது. அது கிடையாது. இந்த பூமியோட பகுதிக்கு மேலே இருக்கிறது வடக்குன்னும், கீழே இருக்கிற பகுதியை தெற்குன்னும் பிரித்து வச்சுருக்காங்க. மேலே வடக்கு, கீழே தெற்குன்னும் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நாமளாக வைக்கிற பேர் தான். வடக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே நாமளாக வச்சுக்கிற பேர் தான் ஒழிய அதெல்லாம் கூட உண்மை கிடையாது. சூரியன் நம்ம மேலே படும்போது அது எங்கே உதிக்குது அப்படின்னா, அதெல்லாம் உதிக்கிறதுலாம் கிடையாது. அது பெர்மனெண்ட்டாக எப்போவுமே அது வெளிச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பூமி சுழற்சியில் பூமியோட பின் பார்க்கும்போது பூமி முகத்தை பார்க்கும்போது முகத்தில் வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். பூமியை முகத்தில் வெயில் அடிக்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை கிழக்குன்னு சொல்கிறான். அதை பூமி சுற்றும் போது முதுகை காட்டுது, அந்த பகுதியை மேற்குன்னு சொல்கிறோம்.
அவ்வளோதான். பூமி தான் சுற்றுதோட சூரியன் சுற்றலன்றது. அதுபோல் இந்த டிகிரியில் கணக்கில் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தா தெரியும். பகல் நேரமும் இரவு நேரம் சேர்த்தா எத்தனை மணி நேரம் ஆகுது? 24 மணி நேரம் சொல்கிறோம் இல்லையா? உலகம் முழுக்க 24 மணி நேரம். ஆனால் உலகம் முழுக்க 365 நாளும் சரியாக 24 மணி நேரம் வருதா அப்படின்னா வராது. சரியாக 24 மணி நேரம் வர்றது கிடையாது. எப்போ எப்படி வருதுன்னா ஒரு 10 மணிலேருந்து ஒரு 13 மணி நேரம் வரைக்கும் ஏற இறங்க இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் மாறுபடும். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவாக வருவதில்லை. சில நேரம் 10 மணி நேரம் தான் வரும் பகல் பொழுது. இரவு பொழுது பெருசாக இருக்கும். 14 மணி நேரம் இரவு பொழுதும். சில நாடுகளில் 14 மணி நேரம் பகல் பொழுதும் 10 மணி நேரம் தான் இருட்டாக இருக்கும், இரவும் இருக்கும். இந்த மாறுபாடு வருது இல்லையா? அதுதான் காரணம். இந்த காரணம் என்ன, இதுக்கு எதனால் வருது காரணம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு பூமியை நம்ம சுற்றிட்டு வரும்போது 4 கார்னர் எடுத்துக்கலாம். ஒரு வட்டத்தை இப்படி ஒரு ப்ளஸ் பண்ணுன்னு வச்சுங்க. மேலே ஒரு கோடு, கீழே குறுக்கால ஒரு கோடு போடும்போது என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிறது 0 டிகிரி, இந்த பக்கம் 90 டிகிரி, இந்த பக்கம் 180 டிகிரி, இந்த பக்கம் 360 டிகிரி, 270 டிகிரி போடுறோம் இல்லையா? திரும்ப அதுக்கு 0க்கு வந்தால் 360 டிகிரி ஆகுது. கரெக்ட் தானே? 90 டிகிரி ஒரு பக்கத்துக்கு. ஒரு வட்டத்தை 4ஆக வகுத்தா அது என்ன வருது? ஒரு பக்கத்துக்கு 90 டிகிரி வரும். 9 90 டிகிரி, 90 டிகிரி, 4 90. ஆக இந்த தான் அமைப்பு. இதை எந்த இடத்துல 0 போடலான்னு ஒரு அமைப்பு இருக்குது. எங்கே தான் போடலாம் 0? தை மாதங்கிறது இந்த பக்கம், ஒரு பக்கம் தை மாதம்னு சொல்லுவோம், ஒரு பக்கம் ஆடி மாதம் வரும், ஒரு பக்கம் சித்திரை மாதம் வரும், இன்னொரு பக்கம் ஐப்பசி மாதம் வரும். பாருங்கள், மாதங்களில் நம்ம தமிழ் மாதங்களில் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? சித்திரை மாதம் 1ஆம் தேதி 0 டிகிரி நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தை மாதத்தை பண்ண சொல்கிறாங்க. தை மாதம் 1ஆம் தேதியை வருடத்தின் முதல் நாளாக கணக்கிட சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட பஞ்சாங்கத்தில் அது 270வது டிகிரியாக போட்டிருக்கு. பஞ்சாங்கத்தில் மட்டும் இல்லை, அறிவியலும் 270வது டிகிரியாக சொல்லுது. ஏன் 270 டிகிரி அதை சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறேன். அப்புறம் ஐப்பசி 1ஆம் தேதி, ஐப்பசி 1ங்கிறது என்னென்னா அக்டோபர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி, அந்த நாளை தான் ஐப்பசி 1ஆம் தேதின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் ஆடி மாதம் 1ஆம் தேதி. நம்ம பாருங்கள், சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 4 நாள் நம்ம இந்துக்களுக்கு விசேஷமான நாள். பார்த்துருக்கீங்களா? சித்திரை 1 விசேஷம், ஆடி அமாவாசை விசேஷம், அதே போல் ஐப்பசி பௌர்ணமி விசேஷம், இந்த பக்கம் தை அமாவாசை விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடாது. இதுனா சித்ரா பௌர்ணமின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி, அதான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறது. ஆக இந்த 4 நாள் 4 பாயிண்ட்டு, அதாவது 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, திரும்பவும் 360 டிகிரி 0 ஆகிடும். ஆக இந்த 4 பாயிண்ட், 4 புள்ளிகள் விசேஷமாக இருக்கிறது. இதில் எதற்காக ஏப்ரல் 14 0 டிகிரியாக கணக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமின்னு ஒன்று காட்டினேன் இல்லையா? இந்த பூமி ரவுண்டாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த ரவுண்டில் ஒரு மாற்றம் இருக்குது. அது இப்படியே சுற்றுறது இல்லை. அது என்ன பண்ணோம், நல்லா கூர்ந்து கவனிங்க. இது இப்படியே சுற்றுறது இல்லை. அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கிராஸாக சுற்றும். இந்த கிரிக்கெட் பால் இப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அது ஸ்பின் ஆகுது இல்லை? அது சரியாக இப்படியே சுற்றுதா அல்லது சரியாக இப்படியே சுற்றுதா அப்படின்னா, அது கொஞ்சம் கிராஸாகவும் சுற்றும். பால் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிராஸாகவும் சுற்றுறது உண்டு இல்லை? அந்த மாதிரி இந்த பூமி இப்படியும் சுற்றுறது இல்லை. இப்படி கரெக்டாக இப்படி சுற்றிக்கிட்டு இப்படியே பூமியை சூரியனை சுற்றி வர்றதில்லை. அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கிராஸாக 5 டிகிரி, சரியாக 5 டிகிரி கிராஸாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட டேபிளில் பார்க்கலாம், இல்லை பெரிய ஆஃபீஸருங்க டேபிளெல்லாம் பார்க்கலாம். ஒரு பூமி பந்து வச்சுருப்பாங்க, அதில் சுற்றி ஒரு ஆறா போட்டு வச்சுருப்பாங்க, அதை சுற்றி விடுவாங்க. அது சுற்றி விட்டா இப்படிலாம் சுற்றி விட முடியாது, அது கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். சுற்றினா அது கொஞ்சம் கிராஸாக தான் சுற்றும். அந்த 5 டிகிரி கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 டிகிரி கிராஸ்னால் என்ன ஆகுதுன்னா, சூரியனோட வெளிச்சம் படும்போது
பகலும் இரவும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடுது. ஆனால் ஆனால் ஒரு புள்ளியில் அப்படி மாறுபடாமல் வரும். பகல் இரவும் சரியாக 12 மணி நேரம், சரியாக 12 மணி நேரம் வரும். அந்த சரியாக 12 மணி நேரம் வர்றது எது அப்படின்னா சித்ரா பௌர்ணமியிலிருந்து சரியாக 12 மணி நேரம் பகல் பொழுது, சரியாக 12 மணி நேரம் இரவு பொழுது வருது. அதே போல் ஒரு ரவுண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பகல் பொழுதில் அதிகமாக இருந்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் வந்துக்கிட்டு அப்புறம் ஐப்பசியில் வரும்போது, ஐப்பசி பௌர்ணமி சிவனுக்கெல்லாம் வந்து அன்னாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த நாளில் இருந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு பகுதி வரும்போது திரும்பவும் வந்து சரியான இடத்துக்கு அந்த அந்த 180 டிகிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இரவும் பகலும் சரியாக ஒரு 12 மணி நேரம் சரியான புள்ளியில் வருது. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இரவு போகுது அதிகமாக வருது. அந்த மாதிரி ஏதோ பகல் போகுது அதிகமாக இருந்ததுன்னா இப்போ இனிமேல் இரவு பொழுது அதிகமாகிற மாதிரி வருது பாருங்கள். இது 0 டிகிரியாக கணக்கிடப்படுகிறது. அவ்வளோதான் விஷயம். அப்போது அந்த சரியாக 12 மணி நேரம் பகலும் சரியாக 12 மணி நேரம் இரவும் வரக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளியை தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா தமிழ் வருடப்பிறப்பாக எடுத்துக்கிறோம். இந்த அறிவியல், இந்த புவியியல் தெரியாத மூடர்கள் தான் தை மாதத்தை 1ஆம் தேதியை தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. தமிழோட புலமை பெற்றால் போதும்னு நினைக்கிறாங்க. அறிவியலும் புவியியலும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இது தெரியாதவங்க தான் தை 1ஆம் தேதியை தான் நான் வந்து புது வருடமாக கொண்டாடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஏப்ரல் 14 தான் சரியாக 0 டிகிரின்னு. இதை நாம் மட்டும் கண்டுபிடிக்கல, இங்கிலீஷ்காரனும் சொல்கிறான். ஏப்ரல் 14ன்னு சொல்லக்கூடியதான் 0 டிகிரி. அப்போ 0லேருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதானே உண்மை. அதனால தான் ஏப்ரல் 14 உலகத்திலே முதலாக ஏப்ரல் 14ஆம் தேதியை 0 டிகிரியை தான் வருடத்தின் முதல் நாளாக கணக்கிடுகின்ற ஒரு அற்புதமான ஞானத்தை பெற்ற மகான்களால் எழுதப்பட்டது தான் தமிழ் பஞ்சாங்கம். அப்போ வந்து இப்போ ஏப்ரல் 14 தான் தமிழ் வருஷப்பிறப்புனா, அப்போ தெலுங்கு மலையாளத்துக்கும் அதே நாளில் தானே வருஷப்பிறப்பு? தெலுங்கு மலையாளம் அப்புறம் வந்து மார்வாடிக்கு குஜராத்திக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் மாறுறதுக்கு காரணம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பூமத்திய ரேகைன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் பந்துக்கு வந்து கோடு போட்டு காட்டுவாங்க. மத்திய ரேகை, பூமத்திய ரேகைலாம் போடுறாங்கல்ல. லாங்கிடியூட் லேட்டிடியூடு கரெக்டா? இது மாறுமா மாறாதா? மாறும். ஒவ்வொரு ஊருக்கும் நம்மளுடைய ஊருக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மிக அருகாமையில் தான் இருக்குது. அதனால் அதில் வந்து அவ்வளோ மாற்றங்களை விசு பண்டிகை என்றைக்கு வருது அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப மாற்றம் கிடையாதுனால இருக்குது. ஆனால் ஆந்திரா பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் 25 நாளைக்கு முன்னாடியே ஏப்ரல் 14க்கு 25 நாளைக்கு முன்னாடியே மார்ச் 19ஆம் தேதியே யுகாதி பண்டிகை வந்துடுச்சு. நேற்று யுகாதி, இன்றைக்கி வந்து மார்ச் 20. நேற்று யுகாதி வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூடு மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதுதான். அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூடை கூட சேட்டலைட் இருக்கிற காலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே மகான்கள் கணித்து இருக்கிறாங்க பாருங்கள். இதில் தமிழ் மகான், தெலுங்கு மகான், கன்னட மகான், மலையாள மகான், குஜராத்தி மகான், இந்தி மகான், சௌராஷ்டிரா மகான்லாம் கிடையாது. எல்லாரும் இந்து மகான்கள். இந்து மகான்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாங்கங்கள். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் சூரிய உதயத்தை துல்லியமாக கணிச்சு பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த பக்கம் கடல் ஓரமாக குஜராத்லேருந்து அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்லையும் தாண்டி மணிப்பூர் கிணிப்பூர்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் திரிபுராலாம் தாண்டி அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா வரைக்குமே எல்லாத்துக்கும் சூரிய உதயங்களை கிழக்கு மேற்கு அந்த மாதிரி வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையும் அதை லாங்கிடியூட் லேட்டிடியூடு கோடுகளை போட்டு சரியாக கணிச்சிருக்காங்க. இன்னும் கூட சொல்லுவாங்க, நம்மளுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே நேர்கோட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை சேட்டலைட் மேப்லலாம் காட்டுறாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது. எப்படி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படி அந்த பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இன்னுமே சயின்ஸில் இப்போ அறிவியலெல்லாம் நாசாலெல்லாம் பிரமிச்சு பார்க்குறாங்க. சனியோட ஆதிக்கம், சனியோட கதிர்கள் அதிகமாக விழக்கூடிய இடம் எது பூமியில் அப்படின்னா திருநள்ளாறில் தான். அதனால தான் அந்த இடத்த எடுத்திருக்காங்கம்மா. செவ்வாயோட கதிர்கள் எங்கே விழுது? கும்பகோணம் பக்கத்தில் தான் நவகிரக கதிர்கள் அதிகமாக விழுது. நவகிரகங்கள்லாம் வந்து தவம் பண்ணிட்டு போனதாக சொல்லக்கூடியது தங்களோட தோஷங்களை கழிச்சது கும்பகோணம் பகுதியில் தான். வைத்தீஸ்வரர் கோயிலில் செவ்வாயோட கதிர்களுக்கும், திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய காரைக்கால் பகுதியில் சனி பகவானுக்கும், சூரியனார் கோயிலுக்கு சூரியன், இந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ரொம்ப பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தான் கஞ்சனூரும் சூரியனார் கோயிலும். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகங்களில் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே புதன் இருக்கும், ரொம்ப பக்கத்திலே சுக்கிரன் இருக்கும். இந்த அதிசயத்தை கூட நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது அதெல்லாம். கொஞ்சம் தூரமாக இருக்கிறது சனி பகவானாக இருக்குது, 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். தூரமாக இருக்கிற கேது பகவான், ராகு கேது இதெல்லாம் இருக்குது. இதுதாங்க இந்த ஞானிகளுடைய அறிவியோட ஞானத்தோடைய வெளிப்பாடு. ஆக ஏப்ரல் 14ங்கிறது தமிழ் தேதியாக, தமிழோட வருடப்பிறப்பாக கொண்டாடுவதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது, புவியியல் இருக்குது, ஞானம் இருக்குது. இது எதுவுமே இல்லாதவங்க எந்த தேதி வேணாலும் கொண்டாடிக்குங்க. நன்றி, வணக்கம்.